தமிழ் சினிமாலேயே வந்து பல சேஞ்சஸ் நடந்திருக்கு. அதில் குறிப்பாக சொல்லணும்னா தமிழ் சினிமாவில் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத அனௌன்ஸ்மெண்ட் வந்த டைம்லலாம் விஜய் வந்து அவரோட ஒஸ்ட் ஃபேஸ்ல வந்து கம்பேக் கொடுத்து தமிழ் சினிமாவில் நம்பர் 1 இடத்துக்கு வந்தார். இப்போ துப்பாக்கியை வந்து வேற ஒருத்தர் கையில் கொடுத்துட்டு அரசியலில் குதிச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் சிவகார்த்திகேயன் அப்படிங்கிற ஒரு ஆக்டர் வந்து அப்போ எல்லாம் அறிமுகம் கூட ஆகலை. இப்போ துப்பாக்கி அவர் கையில் வாங்கிட்டு அமரன்லாம் பல கோடி வசூல் பண்ணுது. அவர் வந்து தான் அடுத்த தளபதி அப்படின்னு சொல்ற லெவலுக்கு வந்து வளர்ந்து நிற்கிறாரு. அனிருத்னு ஒரு யங்ஸ்டர் வந்து மியூசிக் டைரக்டர் உள்ள நுழைஞ்சாரு. ஆனால் இப்போ வந்து ஒரு பிக்கஸ்ட் சேலபிள் மியூசிக் டைரக்டர் லிஸ்ட்ல இருக்காரு. அதே மாதிரி லோகேஷ் கனகராஜ், அட்லி, நெல்சன் இவங்கலாம் வந்து அப்பையில வரக்கூட இல்லை. இப்போ அவங்கலாம் வந்து இந்தியாவில் மோஸ்ட் வாண்டட் டைரக்டர்ஸா தமிழ் சினிமால இருந்து இருக்காங்க. இதுக்கிடையில கமல் சாரோட கம்பேக், அப்புறம் இந்தியன் 2ல சங்கரோட டவுன்ஃபால், அண்ணாத்த தர்பார்ல ட்ரோல் மெட்டீரியலான நம்ம சூப்பர் ஸ்டார் வந்து திரும்ப ஜெயிலர் அப்படிங்கிற ஒரு பெரிய பேன் இண்டியன் ஹிட்டை கொடுக்குறாரு. கோவிட்ல நம்ம மக்கள்லாம் வந்து பல சீரீஸ், ஆனிமே, மூவிஸ் அப்படின்ட்டு வெளி கல்ச்சர்லாம் பார்த்து நிறைய டேஸ்ட் எல்லாம் மாறி எவால்வ் ஆயிருச்சு. இது மட்டும் இல்லாம அந்த மதகஜ ராஜா படத்தில் நடிச்ச ஆக்டர்ஸுக்கே வந்து பல மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கும். அவங்களோட தோற்றங்கள் மாறி இருக்கும். அதுல சந்தானம் வந்து தனியா சோலோ ஹீரோவா பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. விஜய் ஆண்டனி வந்து ஒரு பெரிய ஹீரோ ஆயிட்டாரு. அதுல நடிச்சிருந்த சில நடிகர்களுக்கு வந்து அதான் கடைசி படம். இப்போ அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது அவங்களாம் உயிரோட கூட இல்ல. அப்புறம் இந்த படத்தில் நடிச்ச நடிகை வரலட்சுமி வந்து இந்த படத்தில் நடிக்கையில அறிமுக நடிகையா தான் இருந்தாங்க. இப்போ அவங்க பல படங்கள் நடிச்சு அவங்களுக்கு வந்து மேரேஜே ஆயிருச்சு. இந்த மாதிரி பல சேஞ்சஸ் பல பேர் வாழ்க்கையில் நடந்துருச்சு இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்குள்ள.